மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் முன்பக்கம் குனிகிற பயிற்சி பார்க்கலாம். ஃபார்வர்ட் பெண்டிங். கால் அப்படி வச்சுக்கணும். ஆரம்பத்தில் புதுசாக செய்கிறவங்களுக்கு பாருங்கள், முதல்ல கையை இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கின்னு நேராக உட்காந்துக்கின்னு நல்லா முதுகெலும்பு இழுங்க. ஏன்னா நம்ம முதுகெலும்பு ஸ்ப்ரிங் மாதிரி தான், இழுத்தாக்கா இழுக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மாதிரி தான் முதுகெலும்பு இருக்கும். நம்ம இப்படி இழுத்துட்டு அப்புறம் இப்படி குனியும் போது நல்லா கை முன்னாடி போகும். நீங்கள் இப்படியே உட்காந்து பண்ணும்போது இங்கே தான் வரும். அதனால் ஒரு முறை வச்சுட்டு நல்லா இழுத்துட்டோம். இப்போ ஆரம்பத்தில் செய்யும்போது உங்களுக்கு கை நல்லா முன்னாடி போகாது. அதனால் அப்படி இழுத்துட்டு அப்படியே குனிங்க. இங்கே வருதுனாக்கா இங்கே பிடிச்சிக்கின்னு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் பெண்ட் பண்ணுங்க. இதை டைட்டாக பிடிச்சி கீழே அழுத்திக்கின்னு டைட்டாக பிடிச்சிக்கிங்க காலை. அப்போ தான் நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டு கீழே இருந்து நல்லா நமக்கு இழுக்கும். பிடிச்சிக்கின்னு இவ்வளோதான் வரும். இவ்வளோ செய்யும். அப்படியே ஒரு 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. இதே நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க, உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக, அதாவது லூஸ் ஆகிடுது எல்லாம் அப்படின்னாக்கா திரும்ப அதே மாதிரி பிடிச்சிக்கின்னு அதை விட கொஞ்சம் முன்னே போவீங்க. என்ன ப்ராக்டிஸ் ஆனால் கொஞ்சம் முன்னே போவீங்க. அதே மாதிரி பிடிச்சிக்கின்னு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கீழே இருந்து முதுகெலும்பு இழுக்கும். நல்லா தெரியும். நீங்கள் பிடிச்சிக்கினாக்க வராது. பிடிச்சிக்கின்னு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. இது முடிஞ்சது. அதாவது உங்களுக்கு இதுதான் வரும். இதையே செய்யுங்க. நீங்கள் செய்ய செய்ய அது உங்களை தானாக உங்களை ப்ராக்டிஸ் உங்கள்கிட்டும் போகும். இப்போ ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நேரடியாக போக முடியாதுன்னாக்கா காலை அப்படி மடக்கிங்க. இந்த 2 விரல் இருக்குல்ல, 2 ஆட்காட்டி விரலில் கட்டை விரலில் நங்கூரம் போட்டு பிடிச்சிக்கின்னு இப்போ அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படியே இழுத்துமாங்க. இழுத்துன்னு போக 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 போயிட்டீங்க. கால் நல்லா கீழே படிஞ்சிருக்கு பாருங்கள். முட்டி தூக்கி நிற்கக்கூடாது. முட்டி கீழே படியணும். தூக்கி இருந்ததுன்னா உங்களுக்கு பலம் கம்மியாக கிடைக்கும். முட்டி அழுந்தால் தான் முட்டிக்கும் பயிற்சி ஆகும். இந்த எலும்பு ஃபுல்லாக நமக்கு இதாகும். ஒரு இடம் மடங்கி போச்சுனாக்கா இங்கே உங்களுக்கு லூஸ் கொடுத்துரும். பிடிச்சிக்கின்னு அப்படி திட்டிக்கினே போகணும். போயிட்டு அப்படியே பாருங்கள், இந்த முட்டி அழிந்திருக்கணும். அப்படியே கீழே குனிங்க. இவ்வளோ தான் வருதுன்னா இவ்வளோ குனிங்க. இவ்வளோ குனிங்க. போக போக உங்களுக்கு பழக்கமான அப்புறம் கீழே வந்துடும். இவ்வளோ பரவாயில்ல. இவ்வளோ செய்யும். பண்ணிட்டோம். இப்போ முன்பக்கம் குனிஞ்சதுனால பின்பக்கம் ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங், அதாவது பேக்வர்ட் பெண்டிங் வந்துட்டு இப்படி கையை வச்சுக்கின்னு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பின்பக்கம் குனிங்க. இது உங்களுக்கு
நீங்கள் எளிமையாக இருக்க வரைக்கும் எளிமையான பயிற்சி செய்யும். அதாவது எளிமைன்னா முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது தான் எளிமையான பயிற்சி. போக 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 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் பார்க்கட்டும், செய்யட்டும். அனைவரும் செஞ்சுட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா நம்ம அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.